ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. இதோட என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். காரணம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாருமே எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஜூலை லாஸ்ட், ஜூலை கடைசியில, ஜூலை எண்ட்ல எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். மேபி ஒரு 4 நாள் முன்ன பின்ன ஆச்சு அப்படின்னா கூட ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா சாலிடா நமக்கு 3 மாசம் இருக்கு. அப்புறமா ஒரு 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது இருக்கட்டும். பட் டைமிங் பார்த்தா 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துல எஸ்ஐக்கான சிலபஸை என்னால படிக்க முடியுமா? அது மாதிரி ஆல்ரெடி படிச்சிருக்காங்களா, படிச்சு கிளியர் பண்ணிருக்காங்களா? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இதை நான் ஒரு சின்ன அனலிட்டிக்ஸோட உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி பாருங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. ஓகேவா? அதாவது ஆன்லைன் டெஸ்ட் பிசிக்கு மட்டும் ஜாயின் பண்ணினா 299, எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணினா 699. ஆனால் நீங்க சிஸ்டம் லைன் பே பண்ணி எஸ்ஐ டெஸ்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிசி டெஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ ஆகும். ஒன்றும் இல்லை, இந்த பிசி டெஸ்ட்ன்றது புக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? ஸோ எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டும் தேவைப்படும், புக் வைஸ் டெஸ்ட்டும் தேவைப்படும். அவங்க இதை ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் ஏப்ரல் 10 ஆரம்பிக்குது, எஸ்ஐ டெஸ்ட் ஏப்ரல் 6 ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ரெண்டும் சேர்த்து எடுத்தீங்கன்னா 699. இந்த 699 பேக்கேஜ்ல எஸ்ஐ டெஸ்ட் வரும், பிசி டெஸ்ட் வந்துடும், எஸ்ஐ டெஸ்ட்கான சைக்காலஜி டிஸ்கஷன் வந்துடும், பிசி டெஸ்ட்கான சைக்காலஜி டிஸ்கஷன் வந்துடும். இது இல்லாம சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும். எல்லாமே இந்த 699ல. நீங்க 299ல ஜாயின் பண்ணீங்கன்னா பிசி டெஸ்ட்டும் பிசிக்கான சைக்காலஜி டிஸ்கஷன் மட்டும் வரும். இதுல எஸ்ஐ டெஸ்ட், பிசி டெஸ்ட், எஸ்ஐக்கான சைக்காலஜி டிஸ்கஷன், பிசிக்கான சைக்காலஜி டிஸ்கஷன், பிசிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும். இது எல்லாமே சேர்த்தே 699 தான் ஃபீஸ். ஓகேவா? பிசி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா மொத்தம் 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், அப்ப 2600க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். பிசி டெஸ்ட் புக் வைஸ் இருக்குங்க, கொஸ்டின் தமிழ்ல தான் இருக்கும். எஸ்ஐ டெஸ்ட் பைலிங்குவல், எஸ்ஐ டெஸ்ட் மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கும், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், அப்ப 7000க்கும் மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். எஸ்ஐ டெஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும். அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூல்லே இருக்கும். அதை பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிடிஎஃப் தான், கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? அதே ஆஃப்லைன் வந்து இருந்தீங்கன்னா பிசிக்கு 199, எஸ்ஐ 2500, ரெண்டு சேர்த்து 399. ஓகே, ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரும், இது OMR ஷீட்டோட. இது இல்லாம ஆஃப்லைன் டெஸ்ட் வரவங்களுக்கு அந்த கன்சர்ன் ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500 ரூபாய். இந்த 1500 ரூபாயில இந்த 1000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா இந்த 699 பேக்கேஜ் ஃப்ரீயா வந்துடும், இந்த 699 பிடிஎஃப் ஃப்ரீயா வந்துடும் இந்த 1500 ரூபாயில. இது இல்லாம இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஃபுல் சிலபஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவோம். கிளாஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 1000 ரூபாய் பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கா வேணும்னா ஃபீஸ் வந்து 999. ஓகேவா? இந்த மெட்டீரியல் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ் தான் கொடுக்கும். பிடிஎஃப் வேணா 699, புக்கா வேணா 999. இது வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிள், நீங்க எதாவது வாங்கிக்கலாம். இதை தாண்டி ஏப்ரல் 15ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறேன் எஸ்ஐக்காக. 25 ஃபுல் டெஸ்ட் தரும். நியூ ஸ்டூடெண்ட் இருந்தா 499 ஃபீஸ், ஓல்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா 299 ஃபீஸ். அதாவது இதுல நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 299 தான் ஃபீஸ். இல்ல இது மட்டும் போதும் 499 ஃபீஸ். இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு இதை நீங்க 299 கூட என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 25 ஃபுல் டெஸ்ட்ங்கிறது ஏப்ரல் 15 ஆரம்பிக்குது. அது வந்து தமிழ்ல மட்டும் கொடுக்க போற டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். ரிவிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எது வேணாலும் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கடைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே சொல்ற விஷயம் இங்க 2 பாயிண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தோன்னா படிக்கவே ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து எப்பவுமே நோட்டிபிகேஷன் வந்தோன்னா படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் இல்ல, எல்லாமே காலகாலமா சொல்ற விஷயம். நீங்க நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு 90% சிலபஸை முடிச்சீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அது 3 மாசம் டைம்ல படிக்காத 10% சிலபஸை படிச்சு மீதி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்லாம் நிறைய போட்டு பார்த்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். இது வந்து காமனா சொல்ற விஷயம். இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்ல, இந்த 90% முடிச்ச நோட்டிபிகேஷன் முன்னாடி 10% படிச்சு ரிவிஷன் பண்ணாதான் கிளியர் பண்ண முடியும்ட்டு. இதான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுல 90% பண்ணிருக்காங்க. எஸ், எக்ஸாம் வந்து ஒரு 100 பேர் கிளியர் பண்ணாங்கன்னா அது 90 பேர் இந்த மாதிரி படிச்சவங்க தான் இருப்பாங்க. அப்ப அந்த மீதி 10 பேர் யாரு சார் அப்படின்னா, அந்த 10 பேர் யாருன்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்தவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன விஷயம்னா, நீங்க 6 மாசமா 1 வருஷமா கன்சிஸ்டண்டா படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒர்க்குக்கு போயிட்டோ இல்ல வேற ஏதாவது பார்த்துக்கிட்டோ ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்கி கூட உங்களால படிச்சிட முடியும். ஆனா நான் நோட்டிபிகேஷன் வந்தோட தான் படிக்க ஆரம்பிப்பேன், இந்த 3 மாசம் மட்டும் தான் நான் படிப்பேன் அப்படின்றவங்க வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மாசம் தான் எதிர்க்கு படிக்க, நான் அப்பதான் படிக்க இப்பதான் உள்ள வரேன் அப்படின்றவங்க வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், 11 மணி நேரம், 12 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பை மட்டுமே போக்கஸ்டா வச்சீங்கன்னா 3 மாசத்துல கண்டிப்பா படிக்க முடியும். 2 மாசம் சிலபஸ் முடிச்சு கடைசி 1 மாசம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். எஸ், இதை நம்மளால பண்ண முடியும். புரியுங்களா சொல்றது? அதுதான். ஆனா கண்டிப்பா நீங்க இப்ப நான் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்க போறேன், இந்த 3 மாசம் நான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு இன்ஸ்டியூட்டை ப்ரிஃபர் பண்றது பெட்டரா இருக்கும்.
இதுதான் விஷயம். நான் 3 மாசம் தான் டைம் இருக்கு, நான் இப்பதான் படிக்க போறேன், நான் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சார், என்னால முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஜேர்னி இது படிச்சு முடிக்கணுங்கிறது. இப்ப 6 மாசம் 1 வருஷம் ஜேர்னிங்க நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சா நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்க ரெடி சார், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை சார், நான் 3 மாசம் ஃபுல்லா நான் இறங்கி படிக்கிறேன் சார், கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். 10% நீங்க கிளியர் பண்ணி காட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு 700 வேகன்சி 800 வேகன்சி வருதுன்னா 800 வேகன்சில 1 வருஷம் படிச்சவங்க 2 வருஷம் படிச்சவங்க பாஸ் ஆகலாம். அதுல 10 பேர் 20 பேர் 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் படிச்சு கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பிடிப்போம். சரிங்களா? அதனால 3 மாசம் 90 நாட்கள் அப்படிங்கிற ரொம்ப கம்மியான டைம் இல்ல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஓகேவா? அப்ப 90 நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்க, 2160 மணி நேரம் வரும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 90 நாளைக்கு 2160 மணி நேரம் நம்ம கையில இருக்கு. சோ 2160 மணி நேரம் அப்படின்றது எஸ்ஐல ஒரு 140 கேள்விக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு போதுமான டைம் தான். ஓகே சார், அதுக்காக 24 மணி நேரம் படிக்க முடியாது சார், புரியுது. ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா 3 மாசத்துல அடிக்க முடியும். சரிங்க சார், நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இடையில டச் விட்டுருச்சு, நான் வந்து ஆனா கொஞ்சம் படிச்ச பையன் தான், இப்ப வந்து நான் 3 மாசத்துல ஒரு நாளைக்கு கம்மி நேரம் படிச்சானா எஸ் தாராளமா பண்ணலாம். ஆனா நீங்க டச்ல ஓரளவாவது இருக்கணும், எந்த விஷயத்தையும் புதுசா படிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஓகேவா? நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னாலே வேற வழி இல்ல, எல்லா கமிட்மெண்ட்டையும் விட்டுட்டு எக்ஸாமுக்கு நீங்க இறங்கி அடிக்கணும், களத்துல நீங்க இறங்கினா மட்டும்தான். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு அகாடமிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் தான். சரிங்களா? நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், நான் இப்போ ரிவிஷன் தான் பண்ண போறேன்றவங்களுக்கு அகாடமி தேவையில்லை, ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கீங்கன்னா கூட பெட்டரா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சும்மா 10 டெஸ்ட் 20 டெஸ்ட்டுங்க தான் பத்தாது, ஒரு 60 டெஸ்ட் 70 டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பெட்டரா இருக்கும். ஓகேவா? அதனால 3 மாசத்துல முடியாதது அப்படிங்கிறது இல்ல, அதை பண்ணவங்களோட கவுண்ட் இங்க கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள உங்க ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்ட்ல போக போறீங்களா அப்படிங்கிறதான் விஷயம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூல் புக்கை ஃபுல்லா என்ன 6 7 8 9 10 11 12 எல்லாத்தையும் படிக்கிறது இங்க வேலைக்கு ஆகாது. சிலபஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிக்கிறதான் பெட்ரு. நான் ஆல்ரெடி நிறைய ஆக்டிவ் ஸ்டடி போட்டிருக்கேன் எஸ்ஐக்காக, ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும்ட்டு. அந்த வீடியோக்கான லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஆல்ரெடி போட்ட ஆக்டிவ் ஸ்டடிக்கான வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வச்சு நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அதை மட்டும் படிக்கிறதுக்கு 3 மாசம் டைம் போதும். ஓகே, பட் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன பண்ணணும்? 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கணும், அப்படின்னா தான் முடியும். சும்மா 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த எஸ்ஐ வேணா பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா வரப்போற பிசி பாஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? வரப்போற எஸ்ஐ அடிக்கிறது இங்க கொஞ்சம் கஷ்டம் தான், பட் பண்ணியிருக்காங்க, 110 பேர் பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பிடிங்க, அதை பிக் பண்ணுங்க, அதை படிங்க, கண்டிப்பா நம்மளால கேட்க முடியும். ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். சில பேர் அந்த 3 மாசத்துல படிக்க முடியும்னு ஒரு ஃபோக்கஸ், 3 மாசம் முடியாதுன்னு ஒரு கூட்டம் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவிக்கிறாங்க, கேட்கறாங்க சார் என்ன 3 மாசம் முடியுமா, அது முடியும்னாங்க பண்ண முடியாதுனாங்களா, இங்க என்ன நிலவரம்னா 100க்கு 90% முடியாது, ஆனா 10% முடியும். ஓகே, சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். சேம் டைம் எஸ்ஐபிசிக்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் ஸ்டார்டிங்னு சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9708 அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.